ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுவரொட்டி ஃப்ரை எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்குங்க. கால் வலி அதிகமாக இருக்கும், மயக்கம் அதிகமாக வரும், கொஞ்ச நேரம் நடந்தாலே மூச்சு வாங்குதல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி, அதாவது வாரத்தில் 2 முறையாவது சுவரொட்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்த்துடலாம். சவரொட்டி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகட்டுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 வரமிளகாவை இப்படி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சவரொட்டி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ செவரொட்டி சாப்பிட்றதுனால நமக்கு ஹெச்பி அளவு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போ கன்சீவாக இருக்கிறவங்கலாம் அதிகமாக வாரத்தில் 1 முறையாவது செவரொட்டி எடுத்து சாப்பிடணும். ஏன்னா பேபியோட க்ரோத் வளர வளர நமக்கு நம்ம உடம்புல ரத்த சோகை அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால் நம்ம வாரத்தில் 1 முறையாவது செவரொட்டி எடுத்து சாப்பிட்ணுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு செவரொட்டி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க, எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சுவரொட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். காட் பிளஸ் யூ. பாய்.